உங்க ஃபேமிலியோட இருக்கிறீங்க, வெளியில எங்கேயோ போறீங்க, மனைவியோட இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த சமயத்துல உங்கள் கூட இருக்கிறவங்கள பத்தியோ இல்ல கூட வந்த பெண்கள் பத்தியோ யாராவது வந்து தவறாகவோ இல்ல வந்து ஒரு கேலி கிண்டலாகவோ இல்ல ஆபாசமாகவோ பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? புகழுக்கு பொறாம. வினோத் வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என் மேல ஏற்கனவே அவருக்கு வந்து பொறாம வந்து இது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அலிகேஷன் வந்து அவர் வைக்கிறாரு. அவருக்கு ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணணும், அது அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கணும். இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிப்பேன். மது இருந்துட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிப்பாங்களா? எந்த சேனலுமே கூட்டு தயவு செய்து அவர் வந்து எதுவுமே எடுக்காதீங்கன்ற. இவர் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவருக்காக எல்லா சேனல் கூட்டு நீங்க எனக்கு வந்து யூடியூப் சேனல் எல்லாம் மறுபடியும் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஜய் டிவி கூட்டு தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இல்ல அதான் ஒத்துக்கிட்டாங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி இதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காதீங்க. கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தனா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. பழகி பின்னாடி டேபிள்ல இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் சாரி அவங்க கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ அவங்க கிட்ட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருக்கேன்றாரு. பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசுறது, சமுதாய ரீதியா குப்பம் சேரின்ட்டு பிரிச்சு பேசுறது, எப்ப பாரு அவர் மைண்ட்ல வந்து கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது. சாதி பாகுபாடு எண்ணம். மாக்காப்பாவுக்குலாம் மனசாட்சி இல்லையா இல்லைன்னு தெரியல. குடிகார மாக்காப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு. அவர் பெற்ற பிள்ளைங்க மேல தலையில அடிச்சு சொல்லட்டும், ஏன்னா இரும்பு ஆட வச்சு எரியவே இல்லைன்னு. தெய்வம் இருக்கு, சத்தியம் இருக்கு. என்னன்னா அவங்க சட்டத்தை ஏமாத்தினாலும் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. மதுரை மடப்புற காளிய மனசால வேண்டிக்கிறேன், மதுரை மீனாட்சியம்மன மனசார வேண்டிக்கிறேன். என் தாய் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், மாக்காப்பா வினோத், மாக்காப்பா ஆனந்த் வந்து அண்டாக்கா கசம் சொல்ல நான் கண்ணாலேயே பார்த்தேன். தண்ணி அடிச்சுட்டு சிக்கன் சாப்பிடுங்க, நான் அவரே எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தாரு. இது உண்மை. உங்களுக்கும் குடும்பம் இருக்கு. அவர் பெற்ற பிள்ளை மேல தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணட்டும். நான் அவர் கூப்பிட்டு வந்த அசிஸ்டன்ட் எல்லாரையும் அடிச்சு காயமாகலன்னு. அப்புறம் கானா வினோத் என் குடும்பத்தை பத்தி தரக்குறைவா பேசினார். கானா வினோத் மிருகம் போல மனிதனே கிடையாது. அட்வொகேட்டை கலந்து யோசிச்சு என்னென்னலாம் பொய் சொல்லலாம், கதை சொல்லலாம் சித்தரிச்சு பெண்கள் பக்கம் திருப்ப ட்ரை பண்றாங்க. கானா வினோத், புகழ், மாக்காப்பா 3 பேருமே ஜாதிய வெப்பன் எடுக்கிறாங்க. மாக்காப்பா, ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் என்னை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் குக்கித் கோமாளி ஷோவில் தாக்குனதை எடுத்து நான் சென்னையில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இப்போ நான் சொந்த ஊருக்கு வந்துட்டேன். மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கேன். மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் மாக்காப்பா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மாக்காப்பாவுக்குலாம் மனசாட்சி இல்லையா இல்லைன்னு தெரியல. குடிகார மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு. அவர் பெற்ற பிள்ளைங்க மேலே தலையில் அடிச்சு சொல்லட்டும், என்னை இரும்பு ஆட வச்சு எரியவே இல்லைன்னு. எனக்கு ரத்த காணானது உண்மை. ஓகேங்களா? தெய்வம் இருக்கு, சத்தியம் இருக்கு. என்னன்னா அவங்க சட்டத்தை ஏமாத்தினாலும் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. மதுரை மடப்புற காளிய மனசால வேண்டிக்கிறேன், மதுரை மீனாட்சியம்மன மனசார வேண்டிக்கிறேன். இதுவே நான் வந்து என் தாய் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், மாக்காப்பா வினோத், மாக்காப்பா ஆனந்த் என்னை வந்து இரும்பு ராடால எரிஞ்சது உண்மை அப்படின்னு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் மாக்காப்பா ஆனது வந்து அண்டாக்கா கசம் சொல்ல நான் கண்ணாலேயே பார்த்தேன். தண்ணி அடிச்சுட்டு சிக்கன் சாப்பிடுங்க, நான் அவரே எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தாரு. இது உண்மை. அதே மாதிரி புகழ் வேணும்னே புகழுக்கும் குடும்பம் இருக்கு. அவர் பெற்ற பிள்ளை மேல தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணட்டும். நான் அவர் கூப்பிட்டு வந்த அசிஸ்டன்ட் எல்லாரையும் அடிச்சு காயமாகலன்னு. புகழோட அசிஸ்டன்ட் அடிச்சு அறந்தாங்க நிசாவுக்கும் சுனிதாவுக்கும் காயமாச்சு. இதுதான் உண்மை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கானா வினோத் என் குடும்பத்தை பற்றி தரக்குறைவா பேசினார். கானா வினோத் மிருகம் போல மனிதனே கிடையாது. அவனை வந்து கடவுள் எந்த விதத்தில் தண்டிப்பாரோ அவர் தண்டிச்சிருவாரு. ஸோ மாக்காப்பா ஆனந்த் வந்து அவர் பெற்ற பிள்ளை மேலேயும் அவங்க அம்மா மேலேயோ அல்லது மனைவி மேலேயோ தலையில் அடித்து சத்தியம் பண்ணட்டும். அண்டாக்கா கசம் சோல் அவர் தண்ணி அடிக்கிறேன்னு அந்த தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணட்டும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து தாக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது மது போதையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு ராடை வச்சு எரிஞ்சது உண்மை, ரத்த காயம் வந்தது உண்மை. ஓகேங்களா? இதெல்லாம் கிடையாதுன்றாரு. பெண்கள் பக்கம் திருப்புறாரு. இந்த 2 நாள் மாக்காப்பா எங்கே போனார்? நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்ளை கொடுக்க போகிறாராம். அப்போ ஏன் மாக்காப்பா வரல? மக்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. அவங்க மேலே தப்பு இருக்குது. நல்லா அட்வொகேட்டை கலந்து யோசிச்சு என்னென்னலாம் பொய் சொல்லலாம், கதை சொல்லலாம் சித்தரிச்சு பெண்கள் பக்கம் திருப்ப ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி கானா வினோத் கையில் எடுக்கிற ஒரே ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி, நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்கன்னு பேசுகிறாங்கன்னு நிறைய இடங்களில் பதிவு பண்ணி எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு ஜாதியை கானா வினோத் அப்போ நடப்பார். சேம் புகழ் யார் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் கானா வினோத், புகழ், மாக்காப்பா 3 பேருமே ஜாதியை வெப்பன் எடுக்கிறாங்க. எந்தாவது ஜாதியை பற்றி பேசி அது நம்ம அந்த ஜாதியை பற்றி பேசி வீடியோ ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக யார் தப்பாக பேசுனாங்களோ அவங்க மாட்டுவாங்க. இப்போ விஜய் டிவியை வச்சு மாக்காப்பா தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. மாக்காப்பா வந்து நான் சொல்ல வரேன், மாக்காப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவியில் உள்ள சிசிடிவி கேமராவையும் படப்பிடிப்பின் போது இருக்கிற குக்வித் கோமாளி ஷூட்டிங் கேமராவை ஆய்வு பண்ணால் அவர் என்னை அடித்தது, எரிஞ்சது, புகழ் அடித்தது, புகழ் கட்டவாரத்தில் பேசுறது, புகழ் கூட வந்து அசிஸ்டன்ட் எல்லாரையும் அடித்தது, புகழ் அதாவது என்னை பெண்கள் காப்பாற்ற வந்து அறந்தாங்க நிசாவுக்கும் சுனிதாவுக்கும் அடி. அவங்க என்னை காப்பாற்ற தான் வந்தாங்க. பெண்கள் கிட்ட தப்பாக நடந்தால் அவங்க ஏன் என்னையை காப்பாற்ற வர்றாங்க? ஸோ அவங்களுக்கு வெப்பன் வந்து இப்படி தாங்க மாற்றி விடுவாங்க. அவன் மேலே தப்பு இருக்குது. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர முடியல, என்ன பண்ணுறது? உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு, அசிங்கமாக போச்சு. அதனால் கானா வினோத், புகழ், மாக்காப்பா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க மேலே நான் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்.
மதுரையில் சென்னையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி முறையான நடவடிக்கை எடுத்து மாக்காப்பா மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் இருக்கிறப்ப அவர் மெட்ராஸில் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகலை. நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் போய் விளக்கம் கொடுத்துருக்காரு. இதில் நிறைய தப்பு நடக்குது. எல்லா பக்கமும் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா பக்கமும் மாக்காப்பா பணம் செலவு பண்ணுறாரு. பட் நீதி நேர்வு முன்னாடி பணம் செலவு முன்னாடி நம்ம பண்ணுற பாவம் பிள்ளைங்களை பாதிக்கும், குழந்தைங்களை பாதிக்கும். மாக்காப்பா அவருக்கும் குடும்பம் இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைங்கள் இருக்குது. உண்மையிலே இந்த வாய்ப்பு போகணுன்றதுக்காக விஜய் டிவி என்னைய தேவையப்போ பயன்படுத்திடுவாங்க, அப்பப்போ விட்டுருவாங்க. நான் ஒன்றும் ரெகுலராக விஜய் டிவியில் ஷோ பண்ணவே கிடையாது. டிவியையும் ப்ரொடக்ஷனையும் நான் எந்த தப்பும் சொல்லவில்லை. பட் மாக்காப்பா போன்ற மிருகங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் உண்மை. ஸோ பொதுமக்களே, நீங்கள் எல்லோரும் விழிப்புணர்வு வாங்கள். கூடிய விரைவில் மாக்காப்பா மீது நடவடிக்கை எடுக்கப்படும். காணா வினோத் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி.